ஆட்சியை யார் நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் வாக்காளராகிய நமக்கு. நம்முடைய வாக்குகளை பறித்து கொண்டால் நாம் எப்படி யாரை தேர்ந்தெடுப்பது? அந்த பணிதான் இப்பொழுது நடைபெறுகிறது. பீகாரிலே எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் என்று சுட்டிக்காட்டினார்கள். ஒன்றை சொல்லுகிறேன். பீகாரிலே ஒரு கணக்கு சொன்னார்கள். 65 லட்சம் பேர் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொன்னதோடு நிறுத்தி கொண்டார்களா? இதிலே 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். காரணம், அடுத்த தேர்தல் தமிழ்நாட்டில். அப்படி என்றால் மேற்கு வங்காளத்திற்கும் மராட்டியத்திற்கும் டெல்லிக்கும் கர்நாடகத்திற்கும் ஆந்திராவுக்கும் சென்றவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அதையெல்லாம் சொல்லவில்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6.5 லட்சம் பேர் சென்றார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலை திருத்தி தமிழ்நாட்டிலே எப்படியாவது இங்கே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எப்படியாவது திருட்டுத்தனமாக தமிழ்நாட்டிலே நுழைந்து விடலாம் என்ற காரணத்தினாலே தான் தமிழ்நாட்டுக்கு சென்ற மக்களின் எண்ணிக்கையை மட்டும் அந்த தேர்தல் ஆணையம் சொல்கிறது. ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார், தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை, பாஜக பதில் சொல்கிறது. ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறார், தேர்தல் ஆணையம் ஒரு பதிலையும் சொல்லவில்லை, நீங்கள் எங்களுக்கு கடிதம் எழுதுங்கள் என்கிறது. எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கேள்வி கேட்கிறார், தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை, எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்கிறார். இவர் யார் பதில் சொல்வதற்கு? இவர் பேசுகிறார். எனவே இந்த திருட்டுத்தனத்திற்கு பாஜக, அதன் துணை கட்சிகளான அதிமுக உள்ளிட்ட இவர்கள் அனைவரும் காரணம். இவர்களுடைய இந்த முயற்சியை முறியடிப்போம். இந்த தேர்தல் எஸ்ஐஆர் நிறுத்தப்பட வேண்டும். இது மக்களுடைய எண்ணம். இந்த மக்களிடம் எடுத்து சொல்வோம். காரணம், நம்முடைய வாக்குரிமையை பறிக்கும் நடவடிக்கைகளிலே இன்றைக்கு பாஜக ஈடுபட்டிருக்கு. அதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். ஒன்று திரள்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.